வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், வாழ்க வேதாத்திரியம், வாழ்க வேதாத்திரியம். வாழ்க பண்ருட்டி மன்ன வழக்கலை மன்றம், வாழ்க பண்ருட்டி மன்ன வழக்கலை மன்றம். தலவர் விஜயரங்கன் வாழ்கல வாழ்கவே. பொருளாளர் டாக்டர் அபிராமி வாழ்க வாழ்கவே. தலைவர் விஜயரங்கன் வாழ்க வாழ்கவே. பொருளாளர் டாக்டர் அபிராமி வாழ்க வாழ்கவே. சங்க உறுப்பினர் அனைவரும் வாழ்க வாழ்கவே. வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், இறைவனை கொண்டாடுவோம், இறைவனை கொண்டாடுவோம். வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது, நீக்கமாறு சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கம் அவன் வாழ்வில் உயிரில் அறிவும், அவன் நல்லால் கற்றார் செயல்வாய் காணும் என்ப துன்பம் அவன். அவனின் இயக்கம் அணு ஆற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில்தான் நீ உன்னில் அவன். அவன் யார் நீ யார் தெரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவனை நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவனை நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகமே. நீரை செல்வம் நோயில்லா வாழ்வு பெற்று வேதாத்திரி மகரிஷி வழி வழி வாழ்கவே. மன அமைதி பெருகவே. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகமே. அன்புட்டி மனவளக்கலை மன்றம் வருகவே. வாழ்வில் இன்பம் பெருகவே. அன்புட்டி மனவளக்கலை மன்றம் வருகவே. வாழ்வில் இன்பம் பெருகவே. நிலாயுள் நிறை செல்வம் நோயில்லா வாழ்வு பெற்று வேதாத்திரி மகரிஷி வழியின் வழி வாழ்கவே. மன அமைதி பெருகவே. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், வாழ்க வேதாத்திரியம், வாழ்க வேதாத்திரியம். வாழ்க பண்ருட்டி மன்ன வழக்கலை மன்றம், வாழ்க பண்ருட்டி மன்ன வழக்கலை மன்றம். தலவர் விஜயரங்கன் வாழ்கல வாழ்கவே. பொருளாளர் டாக்டர் அபிராமி வாழ்க வாழ்கவே. தலைவர் விஜயரங்கன் வாழ்க வாழ்கவே. பொருளாளர் டாக்டர் அபிராமி வாழ்க வாழ்கவே. சங்க உறுப்பினர் அனைவரும் வாழ்க வாழ்கவே. வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், இறைவனை கொண்டாடுவோம், இறைவனை கொண்டாடுவோம்.
எல்லாம் வல்ல தெய்வமாக எங்கும் உள்ளது நீக்கமாற சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கம் அவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் எல்லாம் கற்றா செயல்விழாய் காணும் என்ப துன்பம் அவனின் இயக்கம் அணு ஆற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில்தான் நீ அவன் யார் நீ யாத்திரேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவனை நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவனை நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகமே நீரை செல்வம் நோயில்லா வாழ்வு பெற்று வேதாத்திரி மகரிஷி வழி வழி வாழ்கவே மன அமைதி பெருகவே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகமே மனவளக்கலை மன்றம் வருகவே வாழ்வி இன்பம் பெருகவே பங்குட்டி மனவளக்கலை மன்றம் வருகவே வாழ்வி இன்பம் பெருகவே நாயுள் நிறை செல்லும் நோயில்லா வாழ்வு பெற்று வேதாத்திரி மகரிஷி வழியின் வழி வாழ்கவே மன அமைதி பெருகவே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க குரு வாழ்க குருவே குருவருளும் திருவருளும் அருள்வியர்க்கும் துணை இருக்கிறது அன்பார்ந்த சிந்தனையாளர்களே மெய்யுணர்வாளர்களே அறிவு பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வாழ்க வணக்கம். இப்போ அடுத்த நிகழ்வாக பஞ்சபூத நவக்கிரக தவம் அமர்ந்து செய்வோம். வாழ்க வணக்கம். அண்டகோடி அனைத்தும் ஆக்கி
செலுத்தி வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துவங்குவோம். முதலிலே பஞ்சபூதங்களில் தவம் துவங்க இருக்கின்றோம். பஞ்சபூதங்களாவன நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்ற ஆகாய ஒளி. இவற்றிலே ஐந்தாவது தத்துவமாகிய மண்ணின் மீது முதலிலே தவம் துவங்க இருக்கின்றோம். மண்ணிற்கு உதாரணமாக நாம் வாழும் இந்த உலக உருண்டையை முழுமையாக நினைவில் கொள்வோம். இந்த உலக உருண்டையானது சுமார் 25,000 மைல் சுற்றளவு உடையது. எண்ணற்ற உலோகங்கள், கனிமங்கள், ரசாயனங்கள், மண் இவற்றால் ஆகிய பேருருண்டை இந்நில உலகம். மணிக்கு 1000 மைல் வேகத்திலே தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை தன்னுடைய பாதையிலே ஒரு நாளைக்கு சுமார் 16 லட்சம் மைல் வேகத்திலே வலம் வந்து கொண்டிருக்கக்கூடியது. அத்தகைய நில உலகின் பெருமையை மன விரிவு கொண்டு மதித்து போற்றுவோம். அதனோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுவோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் மண்ணின் உற்பத்தி ரகசியத்தை தெரிந்து கொள்வோம். மண்ணிலிருந்தும் அதனுடைய ஆற்றலிலிருந்தும் வாழ்நாள் முழுவதிலும் காப்பு பெறுவோம். மண்ணை வாழ்விலே பயனுள்ளதாக கொள்ளக்கூடிய விஞ்ஞான அறிவினை வளர்த்துக் கொள்வோம். மண்ணின் மீது மனம் செலுத்தி தவமியற்றுவோம். இந்த உலக உருண்டையை முழுமையாக நினைவிலே கொண்டு அதனோடு இரண்டர கலந்து நின்று தவமியற்றலாம். நான்காவது தத்துவமாகிய நீரின் மீது மனம் செலுத்தி தவம் துவங்குவோம். இந்த உலக உருண்டையை சுற்றியும் சூழ்ந்தும் 172 பாகம் நீரால் நிரப்பப்பட்டுள்ளது. மேகங்களிலே, தாவரங்களிலே, உயிரினங்களிலே நீரின் இருப்பை உணர்ந்து போற்றுகிறோம். பூமியிலே உயிர்கள் வாழ்வதற்கு மிக ஆதாரமான தேவையாக நீர் விளங்குகிறது. அத்தகைய நீரின் பெருமையை மன விரிவு கொண்டு மதித்து போற்றுவோம். அதனோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுவோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் நீரின் உற்பத்தி ரகசியத்தை தெரிந்து கொள்வோம். நீரிலிருந்தும் அதனுடைய ஆற்றலிலிருந்தும் வாழ்நாள் முழுவதிலும் காப்பு பெறுவோம். நீரை வாழ்விலே பயனுள்ளதாக கொள்ளக்கூடிய விஞ்ஞான அறிவினை வளர்த்துக் கொள்வோம். நீரின் மீது மனம் செலுத்தி தவமியற்றுவோம். அகன்ற கடல் பரப்பை நினைவிலே கொண்டு அதனோடு இரண்டர கலந்து நின்று தவமியற்றலாம். பஞ்சபூதங்களிலே மூன்றாவது தத்துவமாகிய நெருப்பின் மீது மனம் செலுத்தி தவம் துவங்குவோம். இந்த உலக உருண்டையானது அதிவேகமாக சுழன்று கொண்டே இருக்கின்றது.
கனத்த அணுக்கள் பூமியினுடைய மையப்பகுதியிலே குவிந்து அங்கே அணு சிதைவு ஏற்பட்டு பெருநெருப்பு பூமியினுடைய மையத்திலே எப்போதும் கனன்று கொண்டே இருக்கின்றது. அந்த நெருப்பினுடைய கனலானது பூமியின் மேற்புறம் வரை வந்து உயிர்கள் வாழ்வதற்கு ஆதாரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அத்தகைய நெருப்பின் பெருமையை மன விரிவு கொண்டு மதித்து போற்றுவோம். அதனோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுவோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் நெருப்பின் உற்பத்தி ரகசியத்தை தெரிந்து கொள்வோம். நெருப்பிலிருந்தும் அதனுடைய ஆற்றலிலிருந்தும் வாழ்நாள் முழுவதிலும் காப்பு பெறுவோம். நெருப்பை வாழ்விலே பயனுள்ளதாக கொள்ளக்கூடிய விஞ்ஞான அறிவினை வளர்த்துக் கொள்வோம். நெருப்பின் மீது மனம் செலுத்தி தவமியற்றுவோம். பூமியின் மையத்திலே அணு உலையின் மீது மனம் செலுத்தி அந்த நெருப்போடு இரண்டரை கலந்து நின்று தவமியற்றலாம். பஞ்சபூதங்களிலே இரண்டாவது தத்துவமாகி காற்றின் மீது மனம் செலுத்தி தவமியற்றுவோம். இந்த உலக உருண்டையை சுற்றியும் சூழ்ந்தும் 10 மைல் அளவிற்கு அடர்த்தியாகவும் அதற்கும் மேலாக லேசாகவும் காற்று ஒரு கவசம் போன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. பூமியிலே உயிர்கள் வாழ்வதற்கு மிக ஆதாரமான தேவையாக காற்று விளங்குகிறது. அத்தகைய காற்றின் பெருமையை மன விரிவு கொண்டு மதித்து போற்றுவோம். அதனோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுவோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் காற்றின் உற்பத்தி ரகசியத்தை தெரிந்து கொள்வோம். காற்றிலிருந்தும் அதனுடைய ஆற்றலிலிருந்தும் வாழ்நாள் முழுவதிலும் காப்பு பெறுவோம். காற்றை வாழ்விலே பயனுள்ளதாக கொள்ளக்கூடிய விஞ்ஞான அறிவினை வளர்த்துக் கொள்வோம். காற்றின் மீது மனம் செலுத்தி தவமியற்றுவோம். பூமியை சூழ்ந்துள்ள காற்று மண்டலத்திலே மனம் விரிந்து நின்று அந்த காற்றோடு இரண்டரை கலந்து நின்று தவமியற்றலாம். பஞ்சபூதங்களிலே முதல் தத்துவமாகி விண்ணின் மீது மனம் செலுத்தி தவம் துவங்குவோம். விண் என்பது மிக நுண்ணிய இயக்க மூலக்கூறு. வினாடிக்கு பல 10 லட்சம் மைவேகத்திலே தன்னைத்தானே சுற்றி கொண்டு இந்த ஆகாய களம் முழுமையிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியது. இந்த விண்ணின் சேர்க்கையே மற்ற 4 பூதங்களும் மேலும் நாம் காணக்கூடிய தோற்றப் பொருட்கள் உயிர்கள் அத்துணையும். அத்தகைய விண்ணின் பெருமையை மன விரிவு கொண்டு மதித்து போற்றுவோம். அதனோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுவோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் விண்ணின் உற்பத்தி ரகசியத்தை தெரிந்து கொள்வோம். விண்ணிலிருந்தும் அதனுடைய ஆற்றலிலிருந்தும் வாழ்நாள் முழுவதிலும் காப்பு பெறுவோம். விண்ணை வாழ்விலே பயனுள்ளதாக கொள்ளக்கூடிய விஞ்ஞான அறிவினை வளர்த்துக் கொள்வோம். விண்ணின் மீது மனம் செலுத்தி தவமியற்றுவோம். இரவிலே நாம் காணக்கூடிய நட்சத்திர தொகுதிகள் முழுமையையும் நினைவிலே கொண்டு அவற்றோடு இரண்டரை கலந்து நின்று தவமியற்றலாம். நாம் காணக்கூடிய இந்த ஆகாய வெளியிலே கோடான கோடி நட்சத்திரங்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. அவை அனைத்திலிருந்தும் ஆற்றல்கள் வாழ்நாள் முழுவதிலும் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. அத்தகைய கோடான கோடி சூரிய குடும்பங்களிலே நம்முடைய நில உலகு வலம் வந்து கொண்டிருக்கும் சூரியனையும் அதனை சேர்ந்த கோள்களிலும் இப்போது தவம் துவங்க இருக்கின்றோம். முதலிலே நம்முடைய தவத்திற்கு சூரியனை எடுத்துக் கொள்வோம். பூமியை போன்று சுமார் 19 லட்சம் மடங்கு அளவிலே பெரியது சூரியன். 25 நாட்களுக்கு ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஆரஞ்சு நிறமான காந்த அலை கதிர்களை அள்ளி வீசிக் கொண்டிருக்கக்கூடியது சூரியன். சூரியனின் அந்த ஆரஞ்சு நிறமான காந்த அலை கதிர்களை நாம் முழுமையாக ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அதனோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுவோம். சூரியனிலிருந்தும் அதனுடைய ஆற்றலிலிருந்தும் வாழ்நாள் முழுவதிலும் காப்பு பெறுவோம். எப்போதுமே சூரியனின் ஆற்றல் நமக்கு ஒத்தனவாகவே அமைந்து நன்மையே செய்து கொண்டிருக்குமாக.
சூரியனின் அந்த ஆரஞ்சு நிறமான காந்தலை கதிர்கள் நம் உடலிலே எலும்போடு தொடர்பு கொண்டு இயங்கும் வல்லமை மிக்கது. வெற்றி, மகிழ்ச்சி, கல்வி மேன்மை, அறிவு மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அள்ளி வழங்கும் ஆற்றல் மிக்க சூரியனின் ஆரஞ்சு நிறமான காந்தலை கதிர்களின் மீது மனம் செலுத்தி தவமியற்றுவோம். சூரியனில் தவம். அடுத்து சூரியனிலிருந்து சுமார் 3 கோடி மைல்களுக்கு அப்பால் முதல் வட்டப்பாதையிலே சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் புதன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் துவங்க இருக்கின்றோம். 88 நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு பசுமை நிறமான காந்தலை கதிர்களை அள்ளி வீசிக் கொண்டிருக்கக்கூடியது புதன். புதனின் அந்த பசுமை நிறமான காந்தலை கதிர்களை நாம் முழுமையாக ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அதனோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுவோம். புதனிலிருந்தும் அதனுடைய ஆற்றலிலிருந்தும் வாழ்நாள் முழுவதிலும் காப்பு பெறுவோம். எப்போதுமே புதனின் ஆற்றல் நமக்கு ஒத்தனவாகவே அமைந்து நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. புதனின் அந்த பசுமை நிறமான காந்தலை கதிர்கள் நம் உடலிலே தோளோடு தொடர்பு கொண்டு இயங்கும் வல்லமை மிக்கது. கல்வி, கலை, அறிவு மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அள்ளி வழங்கும் ஆற்றல் மிக்க புதனின் பசுமை நிறமான காந்தலை கதிர்களின் மீது மனம் செலுத்தி தவமியற்றுவோம். புதனில் தவம். சூரியனிலிருந்து சுமார் 6 கோடி மைல்களுக்கு அப்பால் 2வது வட்டப்பாதையிலே சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் சுக்கிரன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் துவங்க இருக்கின்றோம். 225 நாட்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு வெண்மை நிறமான காந்தலை கதிர்களை அள்ளி வீசிக் கொண்டிருக்கக்கூடியது சுக்கிரன். சுக்கிரனின் அந்த வெண்மை நிறமான காந்தலை கதிர்களை நாம் முழுமையாக ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அதனோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுவோம். சுக்கிரனிலிருந்தும் அதனுடைய ஆற்றலிலிருந்தும் வாழ்நாள் முழுவதிலும் காப்பு பெறுவோம். எப்போதுமே சுக்கிரனின் ஆற்றல் நமக்கு ஒத்தனவாகவே அமைந்து நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சுக்கிரனின் அந்த வெண்மை நிறமான காந்தலை கதிர்கள் நம் உடலிலே விந்துநாதம் என்ற உயிர் சக்தியோடு தொடர்பு கொண்டு இயங்கும் வல்லமை மிக்கது. மகிழ்ச்சி, பொருள் வளம், வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அள்ளி வழங்கும் ஆற்றல் மிக்க சுக்கிரனின் வெண்மை நிறமான காந்தலை கதிர்களின் மீது மனம் செலுத்தி தவமியற்றுவோம். சுக்கிரனில் தவம். சந்திரன் என்ற துணைக்கோளின் மீது மனம் செலுத்தி தவம் துவங்க இருக்கின்றோம். சூரியனிலிருந்து சுமார் 9 கோடி மைல்களுக்கு அப்பால் 3வது வட்டப்பாதையிலே சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கக்கூடியது நம்முடைய நில உலகம். ஆண்டிற்கு ஒரு முறை நம்முடைய நில உலகிலிருந்து சுமார் 2,30,000 மைல் தொலைவில் இருந்து கொண்டு 29 நாட்களுக்கு ஒரு முறை நம்முடைய நில உலகை வலம் வந்து கொண்டிருக்கக்கூடியது சந்திரன் வெண்மை நிறமான காந்தலை கதிர்களை அள்ளி வீசிக்கொண்டு. சந்திரனின் அந்த வெண்மை நிறமான காந்தலை கதிர்களை நாம் முழுமையாக ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அதனோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுவோம். சந்திரனிலிருந்தும் அதனுடைய ஆற்றலிலிருந்தும் வாழ்நாள் முழுவதிலும் காப்பு பெறுவோம். சுமார் 14 கோடி மைல்களுக்கு அப்பால் 4வது வட்டப்பாதையிலே சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் செவ்வாய் என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது மனம் செலுத்தி தவம் துவங்க இருக்கின்றோம். 18 மாதங்களுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு செந்நிறமான காந்தலை கதிர்களை அள்ளி வீசிக் கொண்டிருக்கக்கூடியது செவ்வாய். செவ்வாயின் அந்த செந்நிறமான காந்தலை கதிர்களை நாம் முழுமையாக ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம்.
செவ்வாயிலிருந்தும் அதனுடைய ஆற்றலிலிருந்தும் வாழ்நாள் முழுவதிலும் காப்பு பெறுவோம். எப்போதுமே செவ்வாயின் ஆற்றல் நமக்கு ஒத்தனவாகவே அமைந்து நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. செவ்வாயின் அந்த செந்நிறமான காந்தலை கண்கள் நம் உடலிலே மஞ்சை என்ற கொழுப்பு பொருளோடு தொடர்பு கொண்டு இயங்கும் வல்லமை மிக்கது. அச்சமின்மை, உள்ளுணர்வு, மெய்விளக்கம், விஞ்ஞான ஆராய்ச்சி, வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அள்ளி வழங்கும் ஆற்றல் மிக்க செவ்வாயின் செந்நிறமான காந்தலை கண்களின் மீது மனம் செலுத்தி தவமியற்றுவோம். செவ்வாயில் தவம். சூரியனிலிருந்து சுமார் 48 கோடி மைல்களுக்கு அப்பால் 5வது வட்டப்பாதையிலே சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் குரு என்ற வியாழனின் மீது மனம் செலுத்தி தவம் துவங்க இருக்கின்றோம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு பொன்னிறமான காந்தலை கதிர்களை அள்ளி வீசிக் கொண்டிருக்கக்கூடியது வியாழன். வியாழனின் அந்த பொன்னிறமான காந்தலை கதிர்களை நாம் உண்மையாக ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அதனோடு ஒன்றி கலந்து உயிர் கலந்து வியாழனிலிருந்தும் அதனுடைய ஆற்றலிலிருந்தும் வாழ்நாள் முழுவதிலும் காப்பு பெறுவோம். எப்போதுமே வியாழனின் ஆற்றல் நமக்கு ஒத்தனவாகவே அமைந்து நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. வியாழனின் அந்த புண்ணியமான காந்தலை கண்கள் நம் உடலிலே மூளையோடு தொடர்பு கொண்டு இயங்கும் வல்லமை மிக்கது. கல்வியின்மை, அறிவுரிமை, ஆன்மீக சிந்தனை, மெய் விளக்கம், விஞ்ஞான ஆராய்ச்சி, வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அள்ளி வழங்கும் ஆற்றல் மிக்க வியாழனின் பொன்னிறமான காந்தலை கண்களின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம். வியாழனில் தவம். எட்டு கோடி மைல்களுக்கு அப்பால் 6வது வட்டப்பாதையிலே சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் சனி என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது மனம் செலுத்தி தவம் துவங்க இருக்கின்றோம். 30 ஆண்டுகளுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு சாம்பல் நிறமான காந்தலை கண்களை அள்ளி வீசிக் கொண்டிருக்கக்கூடியது சனி கிரகம். சனியின் அந்த சாம்பல் நிறமான காந்தலை கண்களை நாம் உண்மையாக ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அதனோடு ஒன்றி கலந்து உயிர் கலந்து பெறுவோம். சனியிலிருந்தும் அதனுடைய ஆற்றலிலிருந்தும் வாழ்நாள் முழுவதிலும் காப்பு பெறுவோம். எப்போதுமே சனியின் ஆற்றல் நமக்கு உத்தரவாகவே அமைந்து நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சனியின் அந்த சாம்பல் நிறமான காந்தலை கண்கள் நம் உடலிலே நரம்பு மண்டலத்தோடு தொடர்பு கொண்டு இயங்கும் வல்லமை மிக்கது. உடல் நலம், உடல் வலிவு, ஆயுள் நீளம், பொருள் வளம், நட்பு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அள்ளி வழங்கும் ஆற்றல் மிக்க சனியின் சாம்பல் நிறமான காந்தலை கண்களின் மீது மனம் செலுத்தி தவமியற்றும் சனி கிரகத்தில் தவம். கேது எனும் 2 கிரகங்களின் மீது மனம் செலுத்தி தவமியற்றுவோம். சூரியன் அதிவேகமாக சுழன்று கொண்டே இருக்கின்றது. கனத்த அணுக்கள் சூரியனுடைய மையப் பகுதியிலே குவிந்து அங்கே அணுச்சிதைவு ஏற்பட்டு அழுத்தம் நேரிட மேலும் அங்கே நிற்க முடியாமல் சூரியனின் இருபுறமும் ஒரு கோடு போன்று ஆரம்பித்து இந்த நட்சத்திர மண்டலங்களை எல்லாம் தாண்டி அப்பால் உள்ள சுத்த வெளியோடு தொடர்ந்து கலந்து கொண்டே இருக்கின்றன. இவ்வாறு செல்லக்கூடிய அந்த கரிய நிற காந்தலை பாதைகளை ஒருபுறம் ராகு என்றும் மறுபுறம் கேது என்றும் நம் முன்னோர்கள் வழங்கியுள்ளார்கள். ராகு, கேது இவற்றின் அந்த கரிய நிற காந்தலை கண்களை நாம் முழுமையாக ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அதனோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுவோம். ராகு, கேது இவற்றின் ஆற்றல்களிலிருந்து வாழ்நாள் முழுவதிலும் காப்பு பெறுவோம். எப்போதுமே ராகு, கேது இவற்றின் ஆற்றல்கள் நமக்கு ஒத்தனவாகவே அமைந்து நன்மையே செய்து கொண்டிருக்குமா. ராகு, கேது எனும் அந்த கரிய நிற காந்தலை கண்கள் நம் உடலிலே ஓஜஸ் என்ற உயிர்ச்சத்து பொருளோடு தொடர்பு கொண்டு இயங்கும் வல்லமை மிக்கது. உடல் நலம், மெய் விளக்கம், வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அள்ளி வழங்கும் ஆற்றல் மிக்க ராகு, கேது எனும் காந்தலை பாதைகளின் மீது மனம் செலுத்தி தவமியற்றுவோம். ராகு கேதுவில் தவம்.
கோடான கோடி சூரிய குடும்பங்கள் வான்வெளியிலே வலம் வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என 12 வீடுகளாக நம் முன்னோர்கள் வகைப்படுத்தி உள்ளார்கள். அந்த 12 வீடுகளிலே நம்முடைய சூரிய குடும்பத்தைச் சேர்ந்த கோள்கள் எந்த இடத்திலே எந்த கோணத்திலே வலம் வந்தாலும் அவை அனைத்திலிருந்தும் வரும் ஆற்றல்கள் வாழ்நாள் முழுவதிலும் நமக்கு ஒத்தனவாகவே அமைந்து நன்மையே செய்து கொண்டிருக்குமாக அந்த கோடான கோடி நட்சத்திர கூட்டங்களை அகக்காட்சியாக கண்டு அவற்றோடு இணைந்து நிற்கின்றோம். அப்பால் உள்ளது சுத்த வெளி மெய்ப்பொருள். அதே மெய்ப்பொருள் என்ற பிரபஞ்சம் முழுமையிலும் அணுக்களுக்கு இடையேயும் அணுக்களுக்கு மத்தியிலேயும் இருப்பதை உணர்வோம். நம்முள்ளாக அந்த மெய்ப்பொருளாகிய சுத்த வெளியிலே எட்டிப்பொருளாக ஒரு உடல், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் இந்த 5 பௌதீக பிரிவுகளையும் உணர்ந்து கொள்கின்றோம். அவற்றையெல்லாம் அந்த மெய்ப்பொருளை அறிவாக இருந்து ஆண்டு கொண்டிருக்கும் உண்மையிலேயே உணர்கிறோம். அந்த விழிப்பு நிலையிலே எப்போதும் மறவாமல் இருந்து கொண்டு நம்முடைய எண்ணம், சொல், செயல் இவற்றால் யாருக்கும் துன்பம் நேராத வகையிலே நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொள்வோம். துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மால் இயன்ற அளவு ஒத்தும் உதவியும் வாழ்வோம் என்ற மேன்மையான சங்கல்பத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த விரிவான மனதிலே உன்னதமான அறிவுகளையை நமக்கு உணர்த்திய ஆசான் அவர்களை வாழ்த்தி வணங்கி தவத்தை நிறைவு செய்து கொள்கின்றோம். உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ். வாழ்க்கை துணைவருக்கு வாழ்த்து. செல்வங்களுக்கு வாழ்த்து. உடன் பிறந்தோரை வாழ்த்துவோம். உற்றார் உறவினர் நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில் துறையிலே, அன்றாட கடமையிலே, கல்வியிலே நம்மோடு இணைந்துள்ள அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்துவோம். மனம் வேறுபாடு கொண்ட அன்பர்கள் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நம்மோடு ஒத்து உதவி வாழ கருணையோடு வாழ்த்துவோம். அனைவரும் இணைந்து வாழ்த்துவோம். ஆசான் அருட்தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் உள்ள அறிவு திருக்கோயில்கள் அனைத்தும் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும்.
உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்றிய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். இந்த உலகம் முழுவதிலும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பருவமழை ஒத்தபடி